அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் புதிய செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட எம் சுமைதீன் அந்த பதவியில் செயற்படுவதற்கு எதிராக தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முன்னாள் பொதுச் செயலாளரும் தற்போதைய உபத்தலைவருமான YLS ஹமீத் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் உள்ளிட்ட 15 பேர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தனர். அண்மையில் கட்சியின் பேராளர் மாநாட்டின் போது புதிய பொதுச் செயலாளர் சட்டவிரோதமான முறையில் நியமிக்கப்பட்டதாகவும் அந்த நியமனத்தை ரத்து செய்து தடை உத்தரவு பிறப்பிக்குமாறும் மனுதாரர் கோரிக்கை விடுத்திருந்தார். இன்றைய தினம் 2 தரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட மாவட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை மார்ச் மாதம் 23ஆம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளார். எமது கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரே மனுவை தாக்கல் செய்துள்ளார். அவர் சார்பாக நீதிமன்றத்தில் இந்த காரணங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆயினும் இன்றைய தினம் இடைக்கால தடை உத்தரவு விதிப்பதற்கு நீதிமன்றம் தீர்மானிக்கவில்லை. அது தவிர எதிர்வரும் தவணையின் போது இந்த விடயம் தொடர்பில் பிரதிவாதிகளால் ஆட்சேபனைகளை எழுத்து மூலம் தெரிவிப்பதற்கும் சிவில் நடைமுறை ஒழுக்கக்கோவையின் 16ஆம் விதிமுறைக்கு அமைய தொடர்ந்து மக்களுக்கான அறிவித்தல்களை விடுத்து இந்த வழக்கில் ஆஜராக விரும்பும் ஏனைய தரப்பினருக்கும் இதன் மூலம் வழி ஏற்பட்டுள்ளது. முன்னாள் செயலாளர் நேற்று தாக்கல் செய்த புதிதாக பேராளர் மாநாட்டின் பொழுது தெரிவு செய்யப்பட்ட செயலாளர் நாயகத்தை தன்னுடைய கடமையிலிருந்து இடைநிறுத்தி வைக்குமாறு, தன்னை அந்த பதவியில் இயங்கச் செய்யுமாறு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருந்தார். எனவே அவருடைய அந்த வேண்டுகோளை நிராகரித்த நீதிமன்றம் இன்று இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கின்றது. அதுவரை கட்சியுடைய அந்த நிர்வாகிகளை தங்களுடைய செயல்பாட்டை முன்னெடுத்துச் செல்வதற்கான அனுமதியையும் வழங்கியிருக்கின்றது.